காம்படிட்டிவ் எக்ஸாமு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல வில் வேணும். தெர் இஸ் ஏ வில் தென் தெர் இஸ் ஏ வே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனை படிக்கணும். ஃபுல்லாக ஒரு எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷனை படித்து அதோட பேட்டர்னு, அதுக்கப்புறம் அதில் நெகட்டிவ் மார்க் இருக்கா, எக்ஸாம் வந்து ஆன்லைனா ஆஃப்லைனா, எக்ஸாம் சென்டரு, இதை பற்றிலாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல வந்து நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான லாஸ்ட் எக்ஸாம்ஸ், ஓல்டு எக்ஸாம்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன புக்ஸ்லாம் ரீட் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா எக்ஸாம்ஸுக்கும் காமனான புக்ஸ் பார்த்திங்கன்னா என்சிஆர்டி புக்ஸு. என்சிஆர்டி புக்ஸை நீங்கள் ஆன்லைன்லே வாங்கலாம். அதை வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க த்ரூ இந்தியா போஸ்ட்டு. ஆனால் என்ன ஒரு கண்டிஷன்னா, அந்த அவங்க ஃபஸ்ட் டெலிவரி பண்ணுறது வந்து ஒரு 5 கேஜாக தான் வந்து 5 கிலோவாக தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நான் உங்களுக்கு லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். அது மூலமாக நீங்கள் வந்து என்சிஆர்டி புக்ஸை நீங்கள் வாங்கலாம். குறிப்பாக வந்து எல்லா எக்ஸாம்ஸுக்கும் மேக்ஸிமம் காமனான எக்ஸாம்ஸ்க்கு எல்லா எக்ஸாம்ஸுக்கும் பார்த்திங்கன்னா என்சிஆர்டி 6th to 12th எல்லா புக்கும் வாங்கிக்கலாம். ஹிந்தி தவிர்த்து இங்கிலீஷு எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். நீங்கள் அதிலேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். குறிப்பாக 11th 12th மேக்ஸு இங்கிலீஷு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கு கண்டிப்பாக உதவும். எல்லா புக்ஸுமே நீங்கள் வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி ஒரு 5000 ஆகும் என்சிஆர்டி புக்ஸை பொறுத்தளவு. அதிகபட்சமாக 6th to 12th எல்லா சப்ஜெக்ட்டும் வாங்குறதுக்கு. அதில் வந்து ஹிந்திலையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, என்சிஆர்டி புக்ஸை நீங்கள் படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணிடணும் புக்கை. அதுக்கப்புறம் 2வது டைமும் ரீட் பண்ணணும். 3வது டைமும் ரீட் பண்ணுறப்ப என்னென்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் தெரிய வரும். அந்த இம்பார்ட்டன்ட் விஷயத்தை என்ன பண்ணணும்னா ஹைலைட் பண்ணி அதை வந்து நீங்கள் அதவே நோட்ஸாக மாற்றிக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி உங்களோட நோட்டில் எழுதி அதையே நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதுதான் வந்து எல்லா எக்ஸாம்ஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் காமனான ரூலு. நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை எழுதி வச்சுக்கணும், அதையே ரீட் பண்ணணும். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸுக்கும் வரும் மேக்ஸிமம். அதில் லாஸ்ட்டு 6 month to 1 year வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை நீங்கள் ரீட் பண்ணணும். அதாவது ஃபாஸ்ட் ரீடிங். முதல்ல ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஃபாஸ்ட் ரீடிங் இருக்கணும். ஒரு கொஷின் பேப்பரை ஒரு கொஷினை படித்தோடனே உங்களுக்கு வந்து புரியணும். அந்த கொஷின்ஸ் வந்து சில டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில வேர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸு, நாட்டு, அதுக்கப்புறம் இஃப்பு. ஸோ இந்தமாரி வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கொஷின் பேப்பரில் படிக்கணும். அட்டன் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னு சொன்னால் முதல் கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது, அது லேட்டாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷினே வந்து டஃப்பாக இருக்கும். அது உங்களோட சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் பண்ணி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிவர்ஸ்லேருந்து படிக்கலாம், எப்படி வேணால் படிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஷினை ஃபஸ்ட்டு ஒரு 5 கொஷினை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் நீங்கள் வந்து பழைய கொஷின் பேப்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் படிக்க மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதணும். அது ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கலாம், ஆஃப்லைன் டெஸ்ட்டாக இருக்கலாம், பேஸ்ட் ஆன் தி நோட்டிஃபிகேஷன். அதனால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் என்னன்னா, நீங்கள் ரியல் டைமாக உட்காந்து இந்த டைமிங்குள்ளே கொஷின் பேப்பரை அடித்து பார்க்கணும். அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு மார்க் வரதை நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். அதாவது நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு பல ஊர் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து சென்னை, பெங்களூர், ஸோ இந்தமாதிரி சதர்ன் இந்தியாவில் நிறைய இடம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். when there is a will then there is a way.